கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுற இந்த மீன் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 15 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, அது கூட 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1,5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே இது கூடவே மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. 4 கிராம்பும் 2 சின்ன துண்டு பட்டையும் சேர்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட 1,5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் புளி தண்ணியாக தான் சேர்த்து அரைக்க போகிறேன். 2 பல்ஸ் கொடுத்து அரைச்சதுக்கு பிறகு புளி தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. க்ளீன் பண்ணி வச்ச மீனை இதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான எந்த மீன்லேயும் நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுடுங்க. பேனில் எண்ணெய் சேர்த்து மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கமும் மீன் ஃப்ரை ஆனதும் சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இதே போல் மசாலா அரைச்சி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.